வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் பழமை போல தாயகத்தில் நடக்கின்ற அரசியல் நிலைமைகள் தொடர்பாக இன்னும் ஒரு வாரத்தில் உள்ளூராட்சி சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். மேலும் இலங்கையினுடைய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை இன்னும் ஒரு கொழுந்துவிட்டு எரிகின்ற பிரச்சனையாகவே இருக்கின்றது. இது தொடர்பாக என்னோடு கலந்துரையாட வருகிறார். நீங்கள் உங்களுக்கு நன்கு அறிமுகமான முல்லைமதி, தமிழ் விடுதலை புலிகளின் வேர்கள் புலனாய்வுத்துறையின் முக்கிய உறுப்பினர், ஒரு கவிஞர், அரசியல் சமூக செயற்பாட்டாளர். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. என்னென்றால் இந்த பிரச்சனை ஒரு வாரத்தில இந்த பிரதேச சபைகளுக்கான தலைவர்கள், தவிசாளர்கள், உப தவிசாளர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். இது சம்பந்தமான கூட்டுக்கள், இணைவுகள் சம்பந்தமாக பல்வேறு பேச்சுக்களும் இடம்பெறுகிறது. அதே சமயம் சில உறுப்பினர்கள், தமிழ் தேசிய தரப்பில தெளிவான உறுப்பினர்கள் மீது சில அனைவருமே கண்ணியமானவர்கள் இல்லை என்ற கருத்துக்களும் உலா வருகின்றது. சோ இந்த உள்ளூராட்சி சபைகள் எவ்வாறு அமையும் என்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு? உள்ளூராட்சி சபை எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலும், தமிழ் மக்கள் தங்களுக்கான அரசியல் எவ்வாறு எதிர்காலத்தில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலும் இந்த தேர்தலில் வாக்களித்ததன் மூலம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் என்றுதான் அரசியல் சார்ந்த விமர்சகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் உட்பட எல்லோரும் கூறி வருகின்றார்கள். ஆனால் அதுக்கு புறம்பாக சுமந்திரன் என்ற ஒரு தனி மனிதர் இந்த தமிழர் அரசியலை ஒரு சர்வாதிகாரமாக தன்னுடைய விருப்பத்திற்கு நடத்தி கொண்டு போறதை நாங்கள் அவதானிக்கிறோம். நேற்று கூட ஜனநாயக போராளிகள் கட்சியின் கட்சியில் போட்டியிட்டு ஒருவர் எனக்கு சொன்னார், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஓரங்கட்டி ஒதுக்கி விடுகின்ற ஒரு சதி அரசியல் இங்க அரங்கேற்றப்படுகின்றது, தமிழரசு கட்சியால் செய்யப்படுகின்றது. ஏனைய தரப்புகள் எல்லோருடனும் கூடி அவர்கள் பிரதேச சபைகளை வெள்ளாடங்களும் அமைக்க நினைக்கின்றார்கள் என்று ஏனென்று கேட்டு விசாரித்த பொழுது, முல்லைத்தீவு கரைச்சி குடியிருப்பு அதுக்கு தெளிவான தவிசாளர், முள்ளியவளை கிழக்கில போட்டியிட்டு வென்றவர், வெற்றாப்பிளையைச் சேர்ந்த ஒருவர், அவருடைய நியமனத்துக்கு எதிராக ஏனைய அந்த ஜனநாயக போராளிகள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள். என்றால் 2 சம்பவம் நடந்தது. ஒன்று, தலைவர் பிரபாகரன் தொடர்பில் அவர் இன்னொருவருடைய உரையாடின தொடர்பான ஒரு குரல் பதிவு. ஆனால் அது அவருக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது உண்மை போய் தெரியல. அதை அவரே மறப்பதாகவும் சொல்லுகிறார்கள். அதுக்கு பிறகு இந்த ஏனைய இயக்கங்களை ஒட்டுக்குழுக்கள் அது எல்லாம் காய்ச்சி என்ற ஒரு காரணங்களாலே அந்த குரல் பதிவுகள் வெளிவந்தாலே இவர்கள் தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவரே தவிசாளராக போடுறதா இருந்தால் நாங்கள் அந்த ஆதரவை வழங்க முடியாது. ஆனால் அவரைத்தான் தவிசாளராக சுமந்திரன் அறிவிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அறிவிக்கிறார். தமிழ் தேசிய கூட்டணிக்கு மக்கள் வழங்கிய இந்த ஆதரவு வலுப்பெற்று தங்களுடைய அரசியல் அந்நியப்பட போகிறது என்று நினைக்கிறேன். சுமந்திரன் குழுவினர் பெரிய அளவில் பயப்படுகிறார்கள். என்றால் தமிழரசு கட்சியில் இருந்து விலகி சென்ற KV தவராஜா உள்ளிட்டவர்கள் பொழுது வெளிப்படையாக பல்வேறு விடயங்களை பேச தொடங்கிவிட்டார். சுமந்திரன் தொடர்பிலான அநேகமாக சுமந்திரனுடைய எண்ணங்கள், சுமந்திரனுடைய பின்னணிகள் தொடர்பில் ஒரு தெளிவான புரிதல் இன்றைக்கு அரசியல் சார்ந்த அரசியல் உலகத்தோடு இருக்கின்றவர்கள் எல்லோருக்கும் தெரிய வந்துவிட்டது. அதனாலே பலர் என்னுடன் பேசியவர்கள் சொன்னார்கள், ஏதோ ஒரு வகையில் சுமந்திரன் இந்த அரசியலில் இருந்து அகற்றப்படவில்லை என்றால் இது ஒரு பெரிய சாபக்கேடாக மாறும் என்று சொன்னார்கள். அண்மையில் என்னுடைய தஞ்சானியை சேர்ந்த ஒரு நண்பர், ஒரு ஊடகவியலாளர், அவர் என்னுடன் கதைக்கும் பொழுது கேட்டார், மதி, இந்த இலங்கையில் இருக்கிற ஜனாதிபதி ஆட்சி முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அதை பற்றி சொன்ன கருத்துக்கு அவர் திருப்பி சொன்னார், இல்ல, அது நீங்கள் சொல்வது ஒரு பார்வைக்கு இருக்கிறது, ஆனால் உண்மையிலே ஒரு இராணுவ ஆட்சி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இராணுவ ஆட்சி, உலகில் எங்கேயும் இல்லாத ஒரு இராணுவ ஆட்சி என்று வரையறுக்க முடியாத ஒரு இராணுவ ஆட்சி தான் அங்க இருக்குது. அதாவது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. அதனாலதான் அந்த நிறைவேற்று அதிகாரங்களை இல்லாமல் பண்ணணும் என்று பார்க்கிறார்கள். அந்த டொபிக்கு போறதுக்கு முதல் இப்ப இந்த சுமந்திரன், இப்ப நீங்கள் சொன்ன இந்த பிரதேச சபை உறுப்பினர் வெளியிட்ட கருத்துக்கள், ஆனா இதே போல பாத்தீங்கன்னா நாங்கள் கிளிநொச்சியில பார்த்தோம்னா வேலமாளிதன் பாலியல் லஞ்சம் கொண்டவர், அவரைத்தான் தவிசாளரா கூட இருக்கிறோம் ஸ்ரீதரனார். அதே மாதிரி வலிகாமத்துல ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டார். அது சுமந்திரனுடைய சுமந்திரனுடைய நண்பருடைய ஒருவர், அவரையும் தவிசாளராக போடுறதுக்கு இருக்கிறார்கள். அப்ப இப்படி சமூகத்துல பாதிக்கப்பட்ட அல்லது சமூகத்துல ஒரு என்ன சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாத அப்படியும் நாங்கள் சொல்லலாம். என்னன்னா இவர்களை மக்கள் பிரதிநிதிகளா தெரிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு குழப்பமான நிலைமை அல்ல. இல்ல, அது உண்மைதான். இப்ப சமூகத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களை தெரிவு செய்யறது கட்சிகளுடைய பலகீனம். ஆனால் இந்த வேளமாளிதனுடைய விடயம் தொடர்பில் நாங்கள் அறிந்தளவில் வேளமாளிதன் முன்னாள் போராளி, அவருக்கு எதிரான சில சதி நடவடிக்கைகள் அங்கே நடத்தப்படுறதாக சொல்லுகிறார்கள். அது ஆதாரபூர்வமான தகவல். அவர் பாலியல் லஞ்சம் கோரியது ஆனா ஆதாரபூர்வமான தகவல்
தகவல்கள் இருந்து அல்லது நீதிமன்றத்துக்கூடாக ஏதாவது அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஒரு பிழையா பார்க்கலாம். என்றால் நிறைய பிரணாய் போர் நடக்குது. ஒரு வலிமையானவர்கள் வந்து இந்த அரசியல்ல தமிழர் அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறார்கள் இல்லை. இப்ப விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் பிரிவில் இருந்து பின்னர் படிச்சு நல்ல நிலையில இருக்கிற போராளிகள் நிறைய பேர் அங்க இருக்கிறார்கள். அரசியல்ல வந்து மக்கள் செல்வாக்கு பெறக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வர பயப்படுறதுக்கு காரணம் வந்தால் உடனடியாக ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அல்லது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அல்லது கஞ்சா வைக்கிறது ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளை அவர்களை கொண்டு போய் முடக்கிற ஒரு வேலையை செய்கிறார்கள் என்றதும் இருக்கு. அதையும் நாங்கள் பார்க்க வேணும். எது உண்மைகளை நாங்கள் ஆழமாக உணர்ந்து நீங்கள் குறிப்பிடுற விஷயம் ஒரு மிக முக்கியமானது. அங்க இருக்கிற ஒரு முன்னுக்கு வருகின்ற பெண்கள் மீதும் வந்து இவ்வாறான சீரழிப்புகள் மிக மோசமாக மேற்கொள்ளப்படுது. எல்லாரையுமே அவர்கள் ஒரு விபச்சாரிகள் வேசைகள் என்று எல்லாம் குத்திர போக்கொண்டு இந்த தமிழ் தேசிய பரப்புலதான் இது மிக மோசமானதாக இருக்கு. அது ஒரு சில விஷமிகளை பயன்படுத்தி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அசிங்கப்படுத்துற ஒரு வேலை அரங்கேற்றப்படுகிறது என்றது தெளிவாக தெரிகிறது. ஆனபடினாலே அது ஒரு கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அது நினைக்கிறேன் அங்க உள்ள மக்களுக்கு அது தெரியும். வாக்களிக்கிற மக்களுக்கு தெரியும். இப்ப இந்த முள்ளியவள கிழக்குல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இளைஞன் கூட அவர் பிறந்த உடனே தாயை இழந்துட்டு அவர் தந்தையும் இன்னொரு திருமணம் செய்து விட்டதாலே அவருடைய மாமனோட வளர்ந்த ஒரு ஆள் தான். இவருடைய அண்ணன் ஒரு போராளி மாவீரன். இவரும் விடுதலை போராட்டத்தோடு நெருங்கி தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஆனால் பின்னர் அவரை இலகுவாக பயன்படுத்துகிறார்களாம். அவர் கொஞ்சம் மது கடுமையானவருடைய அவரை கூப்பிட்டு மதுபானத்தை கொடுத்துட்டு விரும்பினதை கதைக்க வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி பரப்புறது. பிறகு அவரை கூப்பிட்டு சமூக வலைத்தளங்கள்ல வச்சு கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை வச்சுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வாரது பெரிய சிக்கலானதாகத்தான் இருக்கு. இல்ல கண்டிப்பா சமூக வலைத்தளங்கள்ல இருக்கின்ற செய்திகளை மட்டும் வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சமூக வலைத்தளங்கள் தான் இன்றைக்கு ஒரு கணிசமான ஆதிக்கம் செலுத்துகிறது. கருத்தியல் மாற்றங்களை சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இந்த விடயத்தை பார்ப்போம். இந்த பிரதேச சபை தேர்தலில் மக்கள் வாக்களித்தது மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் நிறுவ வேணும். நான்மி என்ற சண்டைகளை கைவிட்டு ஒரு பொதுவான நிலைப்பாட்டுகளை அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட வேணும். புதிய கட்சிகளை உருவாக்குவதும் ஒன்றிலிருந்து ஒன்று உடைஞ்சு வந்து இன்னும் கட்சிகளை உருவாக்குவதை எல்லாம் நிறுத்துங்கள் என்ற ஒரு செய்தியை மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மறுமுனையில் அரசியல் யதார்த்தம் சொல்கிறது. இந்த ஜேவிபியினுடைய ஆட்சி காலத்தை தமிழ் மக்கள் சரியாக பயன்படுத்த தவறினால் தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வும் கிடையாது. இப்ப சில உண்மைகளை நாங்கள் பேசுவோம். இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை போராட்டத்தை உண்மையில் திட்டமிட்டு நடத்தினது இந்திய தரம். ஆனால் அதை கையகப்படுத்தி தமிழரசு கட்சியின் ஒரு அரசியலாக முடித்து வைத்தது கோட்டபாய தரம். அதுக்கு அவர்கள் பயன்படுத்திய 2 பேர் சாணக்கியனும் சுமந்திரனும். வெக்கமில்லாம வந்து சாணக்கியனும் சுமந்திரனும் சொல்லுகிறார்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை போராட்டத்தை நடத்தினது இவர்கள். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை போராட்டத்தை நடத்துவதற்கு முன்பட்ட லோகநாதன் ஒரு தொலைபேசியில் அழைத்து உதவி கேட்ட பொழுதுதான் சாணக்கியன் அங்கவார் வந்த சாணக்கியன் சுமந்திரனையும் கூப்பிட்டு உளவுத்துறையாலே திட்டமிடப்பட்டு இது நடத்தப்படுது. இது ஏன் நடத்தப்பட்டது, பின்னணி என்ன, இதை தொடக்கிறது உண்மைகளை பேசுவோம். இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை போராட்டம் நடத்தப்படுகிறது கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு முதல் ஒரு வணிகர் வந்து என்னோட தொடர்பு கொண்டு பேசுறேன். அவர் வவுனியாவை சேர்ந்த ஒரு வணிகர். அப்ப அவர் என்னோட பேசும் பொழுது சொன்னார், தமிழ் மக்கள் இப்படியே முடங்கி ஒன்றுமில்லாமல் போகிறதா, வழியில வந்து மக்கள் தங்களோட கருத்தை சொல்றதுக்கு ஒரு களச்சூழ்நிலையை உருவாக்க கூடாதா, அதுக்கான சில ஏற்பாடுகளை ஏன் செய்யக்கூடாது, ஏன் நீங்கள் இங்கே மக்கள் போராட்டங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி என்னிடம் கேட்டார். அப்ப மக்கள் போராட்டத்தை இங்க அங்க செய்ய முடியாதுன்ற யதார்த்தங்களை சொன்ன போது இல்ல அதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு, அதில் செய்யலாம் என்று சொல்லி கதைக்கும் போது எனக்கு தெரிந்து விட்டுறது. நான் வெளிப்படையாக கேட்டேன், இதுக்கு பின்னாலே யார் இருக்கிறது, இங்க வந்து வழியில வந்து போராடுற மக்களின் பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம், கோட்டபாய ஆட்சியில் இருக்கிறார், நீங்கள் ஆட்ட உத்தரவாதத்தோட போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லி சொன்ன போது அவருடைய உரையாடலில் இருந்து தெளிவாக தெரிய வருகிறது, இதுக்கு பின்னாலே இந்தியா இருக்குது, அதை நீங்க ஒன்றும் பயப்படாது, எங்கோ மக்கள் வெளில வந்து போராடுறதுக்கு எதிராக இவர்கள் ஏதாவது செய்தால் இந்தியா வரும் என்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொன்னார். இந்த இடத்துலதான் நான் சொன்னேன், உண்மையில மக்களோட நேரடி தொடர்பில் உள்ளவரால் நான் இல்லை, வரலாற்று மையத்திற்குள்ள நலன் என்றார் இருக்கிறார், அவற்றை தொலைபேசியில கருத்தாரன், நீங்கள் அவர்களோட தொடர்பு கொள்ளுங்க, அவர்கள் மக்களை ஒழுங்கு பண்ணி தருவார்கள் என்று கேட்ட போது அதே நபர் என்னிடம் கேட்டார், இந்த போராட்டத்தை எப்படி செய்யலாம், இங்க இருந்து இங்க தொடங்கி இப்படி ஒரு பெரிய ஒரு பேரணியை நடத்தணும். அப்படி அப்பதான் நான் சொன்னேன், புதுவரத்தினரை எழுதின ஒரு பாடல் இருக்கிறது, அதில் தமிழீழத்தின் வட குல இல்லை எங்க தென்குல இல்லை என்று எழுதி இருக்கிறார். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையும் போய் வருவோம் மிதிவண்டி என்று சொல்றேன். நீங்கள் பொலிகண்டியிலிருந்து பொத்துவிலுக்கு போனீங்கன்னா போராட்டம் தோற்கும், பொத்துவில் இருந்து பொலிகண்டிக்கு வந்தீங்கன்னா போராட்டம் வெல்லும் என்று சொல்லி இந்த கருத்தை சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமைக்கு பிறகு கனடாவில இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை போராட்டத்துக்கான நிதி சேகரிப்பு நடத்தப்படுகிறது. இதையும் அரைஞ்சு போட்டு நான் பேசாம இருக்கிறேன். அந்த போராட்டம் திட்டமிட்டபடி ஆரம்பிக்கப்பட்டு நடக்குது. அப்ப இந்தியாவுக்கு அதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். இந்தியா இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறதுக்கு யோசிக்கலாம், தமிழர்களை தங்களோடு சேர்த்துக் கொள்றதுக்காக யோசிக்கலாம், அல்லது தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அநீதி இழைக்கப்படுகிறது, தமிழர்களை பாதுகாக்கணும் நினைக்கலாம், என்ன நினைக்கிறது எங்களுக்கு தெரியாது.
ஆனா இந்த போராட்டம் இலங்கை அரசையும் கட்டி வைத்து தமிழர்கள் தங்களுடைய உரிமை கோரிக்கையை வலுவாக சொல்லுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இதை அரசியல் படுத்த முடியும். ஆனால் அதை எப்படி மடைமாற்றி தங்களுக்கானதாக்கி சர்வநாசகம் பண்ணினார்கள் என்றதிலே சுமந்திரன் சாணக்கியன் என்ற 2 பேர் ஈடுபட்டார்கள். இவர்கள் இந்த அநியாய பொய் சொன்னதுக்காகத்தான் இவர்கள் கனடாவில் இங்கே கனடாவில் ஒரு கூட்டம் நடத்த முற்பட்ட போது வெளியில போராட்டம் நடத்தினார்கள். உள்ளுக்குள்ள பூந்து இவர்களை பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கத்துறார். இந்த பின்னணி இதுதான். அப்ப தமிழர்களுக்கு இது கிடைக்கின்ற அற்ப சொற்ப வாய்ப்புகளை கூட இல்லாமல் செய்கிற வேலையை இந்த சுமந்திரன், சி.வி.கே. சிவஞானம், சத்தியலிங்கம், சாணக்கியன் இப்படி ஒரு குழு சுமந்திரன் தலைமையில இந்த அரசியலை நாசம் செய்கிறார்கள். வாதத்துக்கு நாங்கள் வந்தோம் என்றால் இப்ப இலங்கையில இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று நாங்கள் எடுத்தா கூட அதுல தமிழரசு கட்சி ஒரு பகுதி. இப்ப இந்த தமிழரசு கட்சி வெளியேறினா கூட இந்த மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகள் தன்னும் தாங்கள் ஒன்றாக நின்று தமிழரசு கட்சிக்கு ஒரு சவாலாக இருக்கலாம் தானே, அது கூட முடியாமல் தானே இருக்குது. இதுதானே பெரிய சாபக்கேடு. நான் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்ட போதும் சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய பாட்டில் விட்ட பதிவுகள் டிக்டாக் இதுகள் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கஜேந்திரகுமார் தரப்பை வெளியேற்றியது ஒரு நிகழ்ச்சி நிரல். அந்த நிகழ்ச்சி நிரல் அது ஏன் வெளியேற்றப்பட்டது என்று சொன்னால் எதிரில் ஒரு அரசியல் தமிழர்களுக்காக கட்டமைப்பதை தடுப்பதற்காக புலிகளின் பேரில் ஒரு போலி அரசியலை முன்னெடுக்கிறதுக்காகத்தான் கஜேந்திரகுமார் உண்மையில வெளியேற்றப்பட்டால் உங்களுக்கு தெரியும் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பாரம்பரிய எதிர்ப்பு அரசியலை அவர் அப்படியே கொண்டு போய் அதில் விடுதலை புலிகளின் சாயலையும் கொண்டு வந்து புலம்பெயர்ந்த கட்டமைப்புகளை ஏமாற்றி புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற போராளிகளை ஏமாற்றி அவர் ஒரு எதிர்ப்பு அரசியலை செய்கிறார். அப்ப அந்த எதிர்ப்பு அரசியலை செய்யறதாலையும் இவர்கள் சரணாகதி அரசியலை தமிழரசு கட்சியும் அதிதீவிரவாத அரசியலை அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் செய்வதனால இந்த சரியான நடுநிலையான ஒரு உண்மையான அரசியலை செய்யறதுக்கு யாராலும் மேலெழ முடியாமல் இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் இந்த சங்கு கூட்டணிக்கு இப்போ இந்த மக்கள் வழங்கிய வாக்குகளுக்கு கூடாக அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த அங்கீகாரத்தை இப்பொழுது இல்லாமல் செய்யறதுக்கு கூட்டு சேர்றார். அதுல ஜேவிபியை தவிர மற்ற எல்லாரோடும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்ப தமிழரசு கட்சி தயாராக இருக்கிறது. சில ஜேவிபியோட சேர்ந்து கூட்டம் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா, அதை செய்ய மாட்டாரு என்று சொன்னால் அதை செய்தால் இவற்றை சாயம் வெளுத்து போடும். மக்கள் முற்றுமுழுதாக இவரை புரிந்து விடுவார்கள் என்றாங்க. அதை மட்டும் செய்ய மாட்டார். ஆனா இப்ப ஏவிபிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அல்லது ஏனைய சிங்கள தேசிய கட்சிகளுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஏவிபியும் கூட இன்றைக்கு தன்னுடைய இருப்பை தற்காத்துக் கொள்வதற்கு ஏனைய தரப்புகள் யுஎன்பியோ அல்லது எஸ்எல்ஏபியோ இவர்களின் பின்னணியில வந்த அரசியலும் ஈழத்தமிழர் விவகாரத்தில் என்ன விஷயங்களை செய்தார்களோ அதைத்தான் இவர்களும் செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது இன்றைய ஜனாதிபதியாக ஒரு வெளிப்படையாக மனம் திறந்து தனக்கு தெரிந்த உண்மைகளை பேசி ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க கூட முடியாது. இல்ல அது உண்மைதான். நாங்கள் அதுக்குள்ள வர்றதுக்கு முதல் இதை முடிச்சிடுவோம். இப்ப இந்த தமிழ் தேசிய தரப்பு ஒரு ஒற்றுமையா வாரதுல இப்ப நாங்கள் சுமந்திரனை ஒரு பொது எதிரியாக பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள். புலம்பெயர் தளத்திலேயும் சுமந்திரனுக்கு எதிரான பாரிய எதிர்ப்பு உணர்வு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சுமந்திரனை எதிர்க்கின்ற அவ்வளவு பேரும் சேர்றதுக்கான ஒரு வழியையும் காணல. இப்ப ஸ்ரீதரனை பாத்தீங்கன்னா ஸ்ரீதரனுக்கு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஆனால் அவர் ஆகர்ஷிக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட போய் இணைகிறதுக்கு அவர் தயாராக இல்லை. இந்த டிடிஎன்னையும் கஜேந்திரகுமாரோட இணைந்து அந்த உருவாக்குறதுக்கு தயார் நிலையில இல்லை. ஆனா எல்லாரும் சுமந்திரன் வச்சிருக்கின்ற தமிழரசு கட்சிக்குள்ளதான் வரணும் என்றால் ஏன் இந்த நிலைமை இருக்கு? இவர்களுக்கு உண்மையை சொல்ல போனால் இவர்களுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை. அதாவது இவர்கள் அரசியல் செய்யவே இல்லை. இவர்கள் தேர்தல் நேரத்தில் போய் வாக்கு கேட்கிறார்களே தவிர தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மக்கள்கிட்ட போய் தங்கள் இனத்தினுடைய இன்றைய நிலை என்ன, இந்த அரசியலை நாங்கள் எப்படி கட்டமைக்கணும், இதுல சுமந்திரன் தரப்பினுடைய வதிவாகம் என்ன, அவர்கள் உண்மையில என்ன செய்ய நினைக்கிறார்கள். சுமந்திரனுக்கு ஜேவிபியினுடைய முழு ஆதரவு இருக்கு, இலங்கை ராணுவத்தின் ஆதரவு இருக்கு, இலங்கை உளவுத்துறையின் ஆதரவு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக நான் ஒரு சில ஊடகவியலாளர்களோடையும் என்ன சொல்றது கிட்டத்தட்ட கல்வியலாளர்களோடையும் பேசின பொழுது அவர்களுடைய விருப்பம் அவர்கள் சுமந்திரன் தமிழரசு கட்சியின் தலைமையில சுமந்திரன் இருக்கிறதுல அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். மக்களையும் ஒரு பகுதியினருக்கு அந்த எண்ணம் இருக்குது. ஆமாம், அதுக்கு காரணம் அந்த நீங்க சொல்ற ஒரு குரூப் அப்படி கதைக்கிறதுக்கு காரணம் அவர்கள் சுமந்திரன் தரப்பெல்லாம் ஒரே சிந்தனையில் இருக்கிறார்கள். என்ன சிந்தனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களுக்கு என்று ஒரு தீர்வு கோர முடியாத நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழர்கள் பல கூறுகளாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள் தனியா
பார்க்கப்படுறார்கள், மற்ற மக்கள் தனியா பார்க்கப்படுறார்கள், மலையக மக்கள் தனியா பார்க்கப்படுறார்கள். இப்படியான பலகீனங்கள் இருக்கிறதால தமிழர்களுக்கான ஒரு வலுவான அரசியல் வந்தால் மீண்டும் சிங்கள தேசியவாதமும் தமிழ் தேசியவாதமும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும். ஆனபடியாக இந்த சுமந்திரனை போல இலங்கை சிங்களவர்களுக்கானது என்று விட்டுவிட்டு சிங்களவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து போட்டு சாகலாம் என்ற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் மட்டும்தான் உண்மையிலேயே சுமந்திரனுக்கு ஆதரவளிக்கிறார்கள். அப்படி இல்லாதவர்களால் சுமந்திரனுக்கு ஆதரவளிக்க முடியாதனால் இதை ஏன் கேட்கிறேன் சொல்றேன். நீங்க சொல்றதை எடுத்தா இப்ப சுமந்திரனை எதிர்க்கிற மற்ற டிடிஎன்ஏ ஆகட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகட்டும், அவர்கள் என்ன தமிழீழம் எடுத்து வாழ வைக்க போறார்களா? தமிழ் இதுல கஜேந்திரகுமார் ஆக்கள் எடுத்துக் கொண்டாங்க. நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், கஜேந்திரகுமார் ஆக்கள் கீழக்கடைக்கு எதிர்க்கடை மாதிரி ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறவர்கள். அவர்கள் உண்மையான தமிழ் தேசியவாதிகளே அல்ல. சுமந்திரன் எப்படி இன்றைக்கு சம்பந்தனுக்கு பின்னர் சுமந்திரன் எப்படி தமிழரசு கட்சியை எப்படி எந்த அடிப்படையில் அரசியல் செய்கிறாரோ அதுக்கு எதிர்நிலைதான் இவர்கள். அவர்கள் திருநாவுக்கரசனுடைய மொழியில சொன்னால் தூய கற்பனாவாதமும் அதி தீவிரவாதம் இரண்டும் எதிரிகளுக்கு சேவகம் செய்யும். இதை தெளிவா விளைய கொள்ளுங்க. அதி தீவிரவாதமும் தூய கற்பனாவாதமும் எதிரிகளுக்கு சேவகம் செய்யும். இந்த ஆயுத போராட்டத்திலும் கூட தூய கற்பனாவாதம் எதிரிகளுக்கு சேவகம் செய்தது, அதி தீவிரவாதமும் எதிரிகளுக்கு சேவகம் செய்தது. முள்ளிவாய்க்கால அழிஞ்சது. தியாகங்கள் தான், அர்ப்பணிப்புகள் தான், போராடினதுதான். நேற்று கூட இந்த ஆனரவு குலவரி மீட்பு அந்த வீடியோவை பார்த்தேன். அழுகதான் எனக்கு வந்தது. எங்களுடைய சொந்தங்கள், எங்கள் சகோதரர்கள், எங்கள் பிள்ளைகள் அதே இயக்கத்தில் நான் எந்த இயக்கத்தில் இருந்தனோ அதே இயக்கத்திலே அவர்கள் சீருடை அணிந்து போராடி உயிர் கொடுத்து 400-500 பேர் போய் தங்களை அர்ப்பணித்து மீட்ட ஒரு தேசம். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? அந்த தேசத்தின் ஒரு அரசியலே இல்லாமல் பண்ணப்படுது என்றால் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. தூய கற்பனாவாதமும் அதி தீவிரவாதமும் யதார்த்தவாதத்தை கொலை செய்கிறது. யதார்த்தவாதத்தை பேசவே அனுமதிக்கிறது இல்லை இன்றைக்கு இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள். நான் பார்த்த அளவில் இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அளவுக்கு ஒரு யதார்த்த அரசியலை யாரும் பேசவில்லை என்ற கசப்பான உண்மையை நான் சொல்றேன். இன்றைக்கு இல்ல 10 வருஷத்தோ 100 வருஷத்துக்கு புறம் இந்த உண்மை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் எப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இபிஆர்ல இணைக்கப்பட்டதோ, எப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்தாரோ அன்றையில இருந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அனைத்து ஊடகங்களில் அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் அத்தனையும் நான் கவனமாக அவதானிச்சு வந்திருக்கிறேன். அவருடைய நிலைப்பாடுகளை நான் அவதானிச்சு வந்திருக்கிறேன். இதுல இந்த கூட்டமைப்புக்குள்ள ஒரு சாபக்கேடாக செல்வம் இருக்கிறேன். செலோ இயக்கத்தில் உள்ள பெரும்பாலான போராளிகளுக்கே செல்வத்தின் அரசியல் அருவருப்பாகத்தான் இருக்கு. அது ஒரு மறக்க முடியாத உண்மை. இந்த இயக்கங்கள பேரையே நாங்கள் தவிர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். இருந்தாலும் கதை கேட்க சொல்ல வேண்டி இருக்கு. செல்வம் தான் இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு சாபக்கேடான ஒரு ஆளா இருக்கிறார். அவர் கூட்டணி இந்த தேர்தலுக்கு எதிர்கொள்ள முதலே சுதந்திரன் காலிலவே விழுந்து கிடக்கிறார். அப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரனால ஒன்றும் செய்ய முடியாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தனி மனிதனால ஒன்றும் செய்ய முடியாது. சித்தார்த்தனை பொறுத்தவரையில சித்தார்த்தன் விழுந்த பக்கத்துல குறி வைக்கிற ஒரு ஆளா இருக்கிறார். அப்ப ஆனபடியினால மக்கள் புலம்பெயர்ந்த தேசங்களையும் தாயகத்திலையும் வாழுகின்ற மக்கள் அல்லது உண்மையான இன உணர்வாளர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, அதி தீவிரவாதமோ தூய கற்பனாவாதமோ எங்களுக்கு சேவகம் செய்யாது, எதிரிகளுக்கு சேவகம் செய்யும். நீங்க சொல்ற அந்த புள்ளிய பார்க்கின்ற பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கிற செல்வம் அடைக்கலநாதனும் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் தமிழரசு கட்சியோட இணைகிறதுல அல்லது சுமந்திரனோட இணைகிறதுல கூடுதலாக ஆர்வம் செலுத்துகிறார்கள் நினைக்கிறீங்க? அப்படி சொல்வதை விட தாங்கள் உயிரோடு இருக்கிற எஞ்சிய காலம் வரையும் அரசியல் பிரதிநிதிகளாக இருந்துவிட்டு போவதற்கு சுமந்திரனுக்கு பின்னாலே சுமந்திரனுக்கு வாய்க்காமல் இருக்கிறது தான் சரி என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு பின்னாலே சில கரை பூசிய பக்கங்களும் இருக்கிறது. சித்தார்த்தனை நாளைக்கும் கொண்டே நீதிமன்றத்தில் நிறுத்தி ஜெயில போடலாம். அதே மாதிரி செல்வோடைகள் கொண்டே போடலாம். ஆனால் தங்களை அர்ப்பணித்து நிற்கிறதுக்கு அவர்கள் தயாரா இல்லை. ஆனால் நான் பார்த்த அளவில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதை பற்றி எல்லாம் சிந்திக்க சுரேஷ் பிரேமச்சந்திரன் தன் மீது குற்றச்சாட்டுறதை பற்றியோ அதை பற்றி எல்லாம் சிந்திக்கல. இந்த மக்களுக்கு தன்னால இப்ப என்ன செய்யணும் என்றதை சிந்திக்கிறேன். நான் நினைக்கிறேன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு தெளிந்த பார்வையோடு இந்த விடுதலை புலிகள் இயக்கம் எடுத்த நிலைப்பாடு தங்கள்கிட்ட தந்த அரசியல் பொறுப்பை தாங்கள் சரியா செய்யணும் என்று நினைக்கிறார் என்றதை நான் பார்த்தேன். நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் சுரேஷ் பிரேமச்சந்திரனை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அகற்றுவார்கள் இபிஆர்ல விட. அதே மாதிரி செய்தார்கள். ஊடக பேச்சாளர்கள் என்ற பொறுப்பிலிருந்து நீக்கினார்கள். மக்களால் தோற்கடிக்கப்பட்டனர். அதாவது சுமந்திரன் மற்றவர்களை பார்த்து என்ன சொல்றாரோ, சுரேஷ் பிரேமச்சந்திரனை ஏன் தமிழர் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர்கள் இருந்து நீக்கினார், ஏன் மாவையை போட்டியிடலான்னு சொன்னார், மற்றவற்றவைக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னாரோ அத்தனை காரணங்களும் இன்றைக்கு அவருக்கு இருக்கு. அவர் இந்த அரசியலிருந்து வெளியேறி போக வேண்டியவர். ஆனால் தனக்குத்தானே பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் என்ற பதவியை கொடுத்துட்டு பொதுச் செயலாளர் என்று சொல்றேன். அப்ப இந்த அயோக்கியனை அழிக்கிறதுக்கு இன்றைக்கு தமிழினம் என்ன செய்யணும்? தமிழினம் போர்க்கொடி தூக்கினால் மட்டும்தான் இந்த அயோக்கியனை கலைச்சு இவன் சார்ந்த சிந்தனையாளர்களையும் கலைச்சு ஒரு யதார்த்தமான ஒரு சாத்தியப்படக்கூடிய தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அரசியலை செய்ய முடியும். இவங்கள் கற்பனை உலகத்துல
இருக்கிறாங்க 2 பகுதி. தங்களுடைய நலன்களுக்காக தமிழ் மக்களை கூறு போட்டு நாசப்படுத்துகிறார்கள் கஜேந்திரகுமார் தரப்பும் சுமந்திரன் தரப்பு. இதுக்கு தமிழில் அழகான மொழியில் அழகான வார்த்தையாக எங்களுடைய அறிஞர் திருநாவுக்கரசு சொன்னார், அதிதீவிரவாதமும் தூய கற்பனாவாதமும் எதிரிகளுக்கு சேவகம் செய்யும். இதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்ற தமிழரசு கட்சியின் தலைமையில் இருக்கிறவர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் செய்கிறார்கள் என்று அப்ப சொன்னேன். இன்றைக்கு தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இதை செய்யுது. தவராஜா தரப்பாலும் கூட ஒன்றும் செய்யலாம். தவராஜா ஒரு சிரேஷ்ட அது மட்டுமல்லாமல் அந்த வெளிப்படையா சொல்லுது, எனக்கு இன்றைக்கு மனைவியும் இல்ல குடும்பமும் இல்ல, நான் ஒரு தனி மனிதனா இருக்கிறேன்டாப்பா, நான் இந்த இனத்துக்காகத்தான் பேசணும் என்று சொல்லுது. அப்ப இதையெல்லாம் கருத்தில் எடுக்கிறதுக்கு இன்றைக்கு யாரும் இல்லை. சுமந்திரன் சொல்றது, அவன் பேசுற இனிப்பான வார்த்தையை கேட்டு ஏமாறுகின்ற ஒரு ஏமாளி கூட்டமாக இன்றைக்கு தமிழர்கள் இருக்கிறது. காரணம் ஆயுத போராட்ட காலத்திலே அரசியல் அஷ்டமித்து போனது. சாதாரண மக்களுக்கு அரசியல் தெரியாது. இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அரசியலை பேசுறதுக்கு நான் நினைக்கிறேன் அங்க இலங்கை உளவுத்துறை தடுக்குதோ, பொருளாதாரம் தடுக்குதோ, ஏதோ காரணங்கள் இருக்கு. நான் ஜனநாயக போராளிகளுக்கு திரும்ப நான் நேற்று கதை கேட்க கூட சொன்னேன், ஜனநாயக போராளிகளுக்கு இது நல்லது நடக்கட்டும் விடுங்க. நாங்கள் அனைத்து கூட்டணிகளிலும் இருந்து சில வெளியில வந்து இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை ஜனநாயக போராளிகள் என்ற பேர்ல முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்து பார்க்க வேண்டிய தேவை வந்து அதையும் செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப நாங்கள் கடந்த இந்த 2009 யுத்தம் முடிவடைந்த பிறகு பிற்பாடு வந்த அரசியல்ல பெரும்பாலான பகுதி சுமந்திரனை எதிர்க்கிறதுலதான் தமிழ் தரப்புகள் தங்களோட காலத்தை இழந்திருக்குது. ஆனா அப்படி இருந்தும் அவர்களால அதை சாதிக்க முடியல. அப்படி என்று சொன்னால் அங்க அவருக்கான ஒரு குறித்த பலம் ஒன்று அங்க இருக்குதான், இல்லைன்னு நீங்க சொல்றதுக்கு இல்லை. அப்ப அதை மீறி இந்த அரசியல் தலைமைகளாலையும் ஒரு இடத்திலையும் நகர இல்லை. அப்படி என்று சொன்னால் தமிழரசு கட்சியை விட்டுட்டு மற்றவர்கள் பயணிக்க வேண்டியதுதானே. ஏன் அது நடக்குது இல்லை. அதுக்குதானே எதிர்த்தரப்பில் இந்த சைக்கிள் கட்சிக்கு ஆதரவாக சர்வதேசத்தில் இருக்கிற புலம்பெயர்ந்த விடுதலை புலிகளின் அனுசரணை கட்டமைப்புகள் எல்லாரும் முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தமிழரசு கட்சியை விட்டீங்கன்னா சைக்கிள் விட்டீங்கன்னா தமிழரசு கட்சி. அதாவது நடைபெற்ற பிரதேச சபை தேர்தலில் கூட சைக்கிள் கட்சிக்கும் வீட்டுக்கும் சமமான பணம் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து அனுப்பப்பட்டது. சங்க கூட்டணிக்கு காசு கொடுத்தது எங்களை போல ஒரு சில ஏழைகள். அந்த அரசியல் மாற்றத்தை விரும்பினவர்கள் மிக குறைவு. தமிழ் தேசிய சூழல் என்றது இந்த நச்சு சுழற்சிக்குள்ளேயே தான் நிக்க போகுது. அதை விட்டு வெளியில வராது, அதுக்குள்ளதான் நிக்க போகுது. ஏனென்று சொல்லி சொன்னால் நான் வெளிப்படையாகவே சொல்றேன், சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு மாமாவும் இல்ல, மச்சானும் இல்ல, அண்ணையும் இல்ல, தம்பியும் இல்ல. நான் ஒரு பொது அரசியல் விமர்சகனாக, ஒரு பொதுவான ஒருவனாக, இந்த மண்ணுக்காக போராடிய போராளிகள் ஒருவராக நான் பார்க்கிறதுல இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய நிலைப்பாட்டை ஒத்தவர் இன்னைக்கு யாரும் அங்க இல்ல. அந்த இடத்துக்கு இன்னைக்கு கேவி தவராயாவும் அவரோட சேர்ந்தவர்களும் வந்துட்டார்கள். ஈவன் மணிவண்ணன் ஆக்கள் கூட நான் நினைக்கிறேன் அவர்கள் சாதிய சமூக அந்த மேட்டுக்குடி சித்தாந்தங்களோடு தான் திரிகிறார்களே தவிர அவர்கள் இந்த மக்களுக்கான அரசியல் செய்யறதுக்கு எல்லாரோடும் சேர்ற மாதிரி எனக்கு இல்ல. உங்களோட நிலைப்பாடு எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. என்ன சுரேஷ் பிரேமச்சந்திரன் விடுதலை புலிகள் காலகட்டத்தில் மிகவும் விமர்சிக்கப்பட்ட ஒருவர், இன்றைக்கு நீங்கள் அவரை வெளிப்படையாக ஆதரித்து கருத்துக்களை முன்வைக்கிறது சற்று ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்குது. சுரேஷ் சந்திரன் மீது சில தவறான குற்றச்சாட்டுகளும் கடந்த காலங்களில் சுமத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி நாங்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த தேர்தல் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சங்க கூட்டணியில இருக்கிற இயக்கங்கள் தொடர்பில் எங்கள மக்கள் கண்டுகொள்ள வேண்டாம். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வேணும் என்றால் நீங்கள் இந்த புள்ளியில இருந்து முன்னோக்கி போறதுக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன நான் என்று சொல்லி சொன்னால், அந்த சங்க கூட்டணிக்குள்ளாலதான் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான ஒரே ஒரு சின்ன பாதை தெரியுது. அதுக்கு வெளியில இல்லை. அதுக்குள்ளேயும் இருக்குது பிரச்சனை. அதுக்குள்ள செல்வ நீங்கள் இவ்வாறு நீங்க அந்த கூட்டமைப்பில் இருந்து கொண்டு நீங்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கல, அது எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கு அவர்களுக்கு. இது கூட்டணி ஆரோக்கியம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அதான் நான் எங்களை ஜனநாயக போராளிகள் கட்சியை சேர்ந்த வேந்தனுக்கோ மற்ற போராளிகளுக்கோ நான் சொன்னது, கூட்டணியில போய் ஒட்டி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் அரசியல் நடத்தக்கூடாது. இப்போ 32 இயக்கங்கள் உருவாகி 6 இயக்கங்களாக வந்து 5 இயக்கங்கள் சேர்ந்து கூட்டணி வச்சு எல்லாம் செய்துதான் கடைசியா பிரபாகரன் எல்லாத்தையும் ஆயுதங்களையும் புடுங்கி பறிச்சு கொண்டு அவர்களையும் அடிச்சு கலைச்சு அதால என்னென்ன பாதக சாதகம் பெறமண்டு இயக்கத்துக்கு தெரியாம செய்தோன்னு நினைக்காதீங்க. அதான் உங்களுக்கு நான் சொன்னேன், 84ஆம் ஆண்டு ஒருதற்கும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கே தெரியாத ஒரு புலனாய்வுத்துறையை உருவாக்கி என்ன நடக்கிறதுன்றதை அவர் தெளிவாக தெரிஞ்சு கொண்டுதான் முடிவுகள் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் பொறுப்பாளர் தளபதிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகளுக்குரிய மரியாதை தலைவர் வழங்கினார். அதாவது சில தலைமொழிகள் நடந்தது, சூழ்நிலைகளால் சில தலைமொழிகள் நடந்தது உங்களுக்கு சொன்னார். அதாவது தலைவர் பிரபாகரனுக்கு அநேகமா என்னென்ன நடக்கிறது தெரியும். அவரை கூட சில முடிவுகளை சுதந்திரமாக எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்காமல் அவர்
அவரை கூட இறக்கி பிடிச்ச சக்திகளும் பெண்களை இயக்கத்துக்கு இருந்தார்கள் என்றதை நான் சொன்னேன் தரவு. என்னடா ராணுவ தலைமையை வச்சிருந்த கிட்டத்தட்ட 100% ராணுவ தலைமையை வச்சிருந்த பிரபாகரனுக்கு தன்னுடைய முடிவுகளை நடைமுறைப்படுத்தலான்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு ஜனநாயக கட்சியாக ஜேவிபி என்பிபி ஆட்சியை பெற்றிருக்கு. அப்ப அவர்கள் தாங்கள் நினைச்சதை எல்லாம் உடனடியாக 7-8 மாதத்துல செய்யணும் என்று எதிர்பார்க்கிறது இவ்வளவு தூரம். இதுதான் ஜெயபாலன் பொதுவெளிக்கு வந்து என் போன்ற நான் பேச வேண்டும் என்று நான் வெளியில வந்தது காரணம் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 1, 2, 3 தேதிக்குள்ள நான் தலைவரை சந்திக்கல. நாங்கள் இந்தியாவோட பகைச்சு இன்று வரையும் படுற பாடம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் சர்வதேசத்தை பகைச்சு கொண்டு எப்படி நாங்கள் தப்பிப்பிழைக்க போறோம், ஈராக்கை என்ன செய்திருக்கிறான், லிபியாவை என்ன செய்திருக்கிறான், சர்வதேசத்தை பகைச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த நாட்டை கூறு போட்டு தங்களுடைய நலன்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு எத்தனை நாடுகள் இதன்றோன்றிருக்கின்ற விஷயத்தை சுருக்கமாக நான் தலைவரோட அதிகாரிகளும் பேசலான்றதால் நான் சுருக்கமான ஒரு வார்த்தையில சொன்ன போது அண்ணன் சொன்னது என்றால், சின்னவன் நான் மட்டும் இப்ப இங்க முடிவெடுக்கிறது இல்ல. 90ஆம் ஆண்டுக்கு முதல் அது பழைய காதை, அது வேற. இப்ப 90க்கு பிறகு தமிழ்ல அரசாங்கம் ஒன்று இருக்குது, அங்க தமிழ்ல அரசாங்கம் ஒன்று இருக்குது, அதுக்கு பொறுப்பாக தமிழ் செல்வன் இருக்கிறார். தமிழ்ல அரசாங்கம் ஒரு கருத்து அங்க வைக்குது, அதுக்கு பின்னாலே இருந்தும் கருத்துக்கள் வருது. இயக்கத்துக்குள்ள நான் மட்டும் ஐயர், தலைவர் மட்டும் இயக்கம் இல்லையே, அங்கேயும் தலைவருக்கு பின்னாலே இருந்த தளபதிகள் பொறுப்பாளர்கள் பலர் இருந்தார்கள். தமிழேந்தி என்கிட்ட போய் 100 ரூபாய் காசு வாங்குறா கூட தலைவர் சொன்னா கூட அவர் தலைவரோட சந்தேகம் என்ற அளவுக்கு இருந்தது. ஏனென்றால் அவர் நிதியமைச்சர். இதுல பண்டடிக்கணும் 10 லட்சம் ரூபாய் காசை தாண்டா 10 லட்சம் இவர் 10 லட்சம் காசை கொடுக்குற ராணுவம் அந்த பண்டடிக்க வேண்டிய இடத்த கடந்து வந்த சம்பவங்கள் இந்த போரில் நடந்த உண்மை. பாலராஜ் கேட்ட காசு அந்த நேரம் கொடுத்திருந்தால் ராணுவத்தை எங்கேயோ மல்லாவிக்கு மேல வச்சு மறைச்சிருக்க முடியும் புலிகளால். காசு கொடுக்க இல்லை, அவர் நிதியமைச்சர் கொடுக்க இல்லை. இந்த விஷயம் தலைவருக்கு போய் தலைவர் என்ன செய்கிறீர்கள் காசை கொடுங்கன்னு சொல்றது கிடையாது. ராணுவம் வந்துருது ஓலைக்குள்ள கட்டு. எப்படி ஒரு தலைவரால் இயக்கம் நடத்த முடியும்? அப்படின்னா ஒரு ஹிட்லரை போலதான் செயல்படவும். நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. அட்டென்ஷன் ஆட்களை தூக்கி தோல்ல வச்சு கொண்டு இல்லை கொண்ட மாதிரி இயக்கம் நடத்துது. தலைவர் பிரபாகரன் அப்படியான ஆள் இல்லை. அதுதான் உங்களுக்கு சொல்றோமே, பாராது வந்த மாமணி என்று நாங்கள் சொல்றோமே என்று சொன்னா, இந்த சமூகத்துக்கு தலைமை தாங்கி இவ்வளவு ஒரு வரலாற்றை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான கொடையா இருந்தால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அது 109 பேருடைய பேர் விவரம் எங்களுக்கு வருது. 90ஆம் ஆண்டு இலங்கை ராணுவத்தின் முகவர்கள் 10 பேர் கொண்ட கட்டமைப்பு ஒரு விதானியார் இருப்பார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை உனக்கு கீழே 10 முகவர்களை வச்சு தகவலை சேர்த்து நான் சொல்ற இடத்த அதுகளை தொகுத்து கொண்டு போறதுக்கு ஒரு இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி போட்டான் பிரேமதாசா அந்த பேச்சுவார்த்தை காலத்துல. பிரேமதாசா மீது பெரும் முறை கொண்டு புலிகள் கொலை செய்ததுக்கு அது ஒரு பெரிய காரணம். 109 பேரை நாங்கள் அடையாளம் காண்றோம். அதுல 3/4 பேர் அரச உத்தியோகத்தர். அதுல ஒரு தடவை கூட தண்டிக்க இல்லை தலைவர் பிரபா. ஒட்டமான கூப்பிட்டு சொன்னது இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இனங்கண்டிருக்கோம், அது சம்பந்தமா நான் பாக்குறேன். அப்படியா அந்த விஷயம் சார்ந்த எதுவும் வந்தா என்னோட கதை, யாரையும் பிடிக்க கூடாது, தூக்க கூடாது. பாடசாலை அதிபர்கள் ஏஜிஏ ஒரு ஏஜிஏ உள்ளடங்கலா, வடக்கு வடபகுதியில் ஒரு ஏஜிஏ உள்ளடங்கலா. அந்த ஏஜிஏக்கு தலைவர் எழுதின கடிதத்தை கொண்டே கொடுத்தவனே நான் தான். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கடைசி காலத்துல ராணுவம் நடத்தின தாக்குதலும் மிக அச்சுட்டான இடங்கள்ல தான் தாக்குதல் நடத்தப்படுது. தமிழ்ச்செல்வன் அலுவலகம் மீதான தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு ஆள ஊடுருவி தகவல் சேர்க்கிற அளவுக்கு இலங்கை அரசாங்கம் வந்துட்டு அந்த நேரம். ஒரு தேசிய இனமாக தமிழினத்தின் தன்மானங்காக அந்த 65வது பிறந்த நாளுக்கு தலைவர் பிரபாகரனுக்கு எழுதிய பாடல்ல எழுதினா தெளிவா சொன்னார். அந்த பாடலை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த ஜனநாயக போராளிகளுக்கு எழுதின பாடல்ல 10வது பாடல், போர் இறுதி போர், இளிமிகள் தொடுத்த போர், ஈழர்கள் வாழ்வை சிதைத்த போர், இது இப்போது உளவியல் போர் என்று எழுதினார். ஆயுத போராட்டம் முடிஞ்சது, அரசியலை முடிச்சிடுவாங்க, உளவியல் போராட்டம் நடக்குது. அவன் விரும்பினவனை தான் முன்னிறுத்துவான், அவன் விரும்பினவனை தான் தலைவனாக்குவான், அவன் விரும்பினவனை தான் மக்கள் தங்களை தலைவன் ஆக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கியம் இருக்கு. சுமந்திரன் எப்படி இன்றைக்கு தமிழர்களுக்கு இப்படி ஒரு அருவருப்பான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மற்ற கட்சிகள்ல உள்ளவர்கள் வலிக்கிட்டு தங்களை மக்களை கொண்டு ரோட்டுக்கு வர வேண்டாம். கேவி தவராஜா உள்ளிட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்க. சுமந்திரன் செய்கிற அரசியல் தமிழகத்துக்கு எதிரென்று கூட சுமந்திரன் அவ்வளவு பெரிய ஒரு சூப்பர்மேன். எல்லா தலைவர்களும் சேர்ந்து தங்கள் சுமந்திரனும் பார்க்க நல்ல ஒரு அரசியல் கருத்தை தாங்கள் வச்சிருக்கிறோம் என்றால் அதை வச்சு தங்களுடைய அரசியலை நகர்த்த இல்ல வேணும். ஏபாலன் நான் கடந்த நேர்காணல உங்களுக்கு சொன்னேன், சுமந்திரனை இயக்குவது சிங்கள தேசியவாதிகள், ஸ்டெவேலியர்கள், அமெரிக்கர்கள், வேறு யாக்கள் தான் சுமந்திரனை இயக்குறது. சுமந்திரன் ஒரு கத்தி தான் என்ன விட்ட வரப்போகுது. கத்தியை அடித்து உடைக்கணும், உடைக்க கூடாது. கத்தியை வச்சிருக்கிறவன் அடிக்கலான்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கத்தியை வச்சிருக்கிறவங்க எங்களுக்கு அடிக்கலாது. கத்தியை அடிக்கல வேண்டாம், கத்தியை தான் அடிக்கத்தானே வேண்டாம். நீங்கள் சுமந்திரனை மட்டும் இந்த அரசியல இருந்து முற்றுமுழுதாக அகற்றி போட்டு பாருங்க. கயேந்திரகுமாராக்கள் பொட்டி பாம்பு மாதிரி சுருளுவார்கள். தமிழர் அரசியல் ஒரு நிலைப்பாட்டுக்கு வேணும். அதை செய்து கொண்டு பாருங்க.
இல்ல அது செய்யறதுக்கான சாத்தியம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. செய்யறதுக்கான 10 ஆண்டுகளாக அது நடக்கல. அதை அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு செய்கிறவர்கள் ஆள் மிக பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள், அல்லது சுமந்திரனும் பார்க்க அவர்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். நேற்றோ முன்தினவனோட கதைச்ச ஒருவருக்கு அவர் சூசகமாக எனக்கு ஒரு கதை சொல்லி கொண்டிருந்தார். உங்களால முடியாத சுமந்திரனை தூக்குறா கண்டு நான் சொன்னேன் 2009 மே 18 முதல்ல என்றால் எங்களால முடியும், முயற்சியாவது எடுப்போம். ஆனா அந்த வழிமுறைகள் எல்லாம் இனிமேல் வேண்டாம். விளங்குதானே? கொல்லெடுத்து தடி எடுத்து பாம்படிச்சு அதெல்லாம் இனி வேண்டாம். கட்சிகள் இருக்கிறீர்கள், சுதந்திரனுக்கு முன் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அவற்றை கட்சிக்காரர் தான் ஒரு ஆள் என்ன கேட்கிறார், ஏன் வெளிப்படையா சொல்லுவோம். அவற்றை கட்சிக்காரர், அவற்றை சுமந்திரன் கட்சியில உள்ளவர் தான் கேட்கிறார். உங்களாலே இவரை அகற்றி தலையிலாகும். நீங்களே ரோட்ல போய் நின்னுங்க, மக்களை கூப்பிடுங்க. இவர் எங்களுக்கு தலைவரும் இல்லை, இவர் எங்களோட கட்சிக்கு வேண்டாம், இவர் தேவையில்லை சொல்லுங்க. ஸ்ரீதரன் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்றவர். அதாலதானே நான் ஸ்ரீதரனே சொல்றேன். ஸ்ரீதரன் ஒரு நரிகண்டு. ஸ்ரீதரன் உண்மையான புரட்சியாளனா இருந்தா கிளம்பி வழியில வந்து போராட. நீ நேர்மையானவனா இருந்தா ஒரு பிரதேச தலைமைக்கு கீழே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மற்ற எல்லாரும் அதை செய்யறதுக்கு ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறாங்களே எங்க சுமந்திரனோட சேர்த்து காசு பணம் பல்வேறு இதுக்காக கொடுத்துருவாங்க. அந்த சுமந்திரனோட இருக்கிற குழுவை சேர்ந்தவர்கள் அவ்வளவு பேர். அதான் நான் அவர்களோட கதை கேட்க சொன்னது. நாங்கள் விடுதலை புலிகளின் சார்பில் நான் பகிரங்கமாக அறிவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒரு பேர் விவரத்தை பட்டியலை சுமந்திரனை மையப்படுத்தி ஒரு பட்டியலை அறிவிச்சு இவர்கள் தமிழ்ல துரோகிகள் என்று அறிவிக்க எனக்கு முடியும். அறிவிப்பேன், நான் செய்கிறேன். அதனால என்ன நன்மை வரும்? இந்த இப்ப நான் உங்களோட கதைக்கிறது தானே, அறிவிப்பாகவே எடுத்துக்கொள்ளுங்க. சுமந்திரனும் சுமந்திரனை ஏற்று நிற்கிறவர்களும் கஜேந்திரகுமாரை ஏற்று நிற்கிறவர்களும் தமிழின விரோதிகள், துரோகிகள். இவர்கள் செய்கிற அரசியலால கடந்த 15 வருஷத்திலும் தமிழர்களுக்கு நன்மை வரவில்லை, இன்னும் 30 வருஷத்திலும் வரப்போவதில்லை. இந்த ஜேவிபி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு விரும்புது. அதை ஜேவிபியின் விருப்பத்துக்கு ஏற்ப சிங்கள தேசிய ஜேவிபியின் விருப்பத்துக்கு அப்பால சிங்கள தேசிய வாதத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப ஏற்க செய்ய விரும்புகிறார்கள். எப்படி செய்ய விரும்புகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், பிரதேசங்களும் ஜேவிபி கையில, மாகாணமும் ஜேவிபி கையில, இலங்கையின் 9 மாகாணங்களும் ஜேவிபி கையில இருந்தால் மாகாண அதிகாரங்களை கொடுத்து பிரச்சனையை முடிக்கலாம். இது ஜேவிபி முடிக்கிறார். இது ஜேவிபி சுமந்திரன் சொல்றார், இல்ல இல்ல அப்படி இல்ல, நாங்கள் ஆட்சி செய்யறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும். ஆகவே நீ இங்க வந்து வாழாட்டாதே, வடகிழக்கு நான் தான் கிங், அரசியல் ஜாப்பொண்டு எழுதி பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம். இப்ப சம்பந்தன் போய் சொன்னாரு சந்திரிகாவுக்கு, சந்திரிகா புலிகள் பலையினம் இருக்கிற யாழ்ப்பாணத்தை போய் புடி நீல நடத்துகிறார் தீர்வு போதி, அதனை எங்களுக்கு தான் தமிழக பிரச்சனை முடிஞ்சது. புலிகளை வன்னிக்குள்ள வச்சு புலிகளையும் எருமைகளையும் அழிப்பதை தமிழர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொன்னவரை சம்பந்தன் நீல பக்கத்தை வச்சு கொண்டு அதை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கேன்னா, இந்த மே 2008 இங்கால வன்னியில ஒரு மிக மோசமான உக்கிரமான போர் நடந்து கொண்டிருக்கக்குள்ள யாழ்ப்பாணத்திலே ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. இங்க இந்தியாவில இருந்து பெரிய நடிகர்கள் எல்லாம் கொண்டு வந்து மாநாட மயிலாட அந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட சமூகம் அதை கண்டுகொள்ளாத ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். சமூகத்தினுடைய ஒரு மிக அருவருப்பான ஒரு உண்மையான செய்தியை சொல்றேன். எங்கட போராளி ஒருவன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு வசதியானவர்கள் வீட்டுல தங்கி இருக்கிறான். அவன் என்னோட கதைக்கிறான், அங்கால ஒரு விஜய் இந்த படம் ஓடுது, வன்னியில் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியமான உண்மை. தங்கள் சொந்த மக்கள் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே ஒரு குடும்பம் டிவியில படம் பார்த்து கொண்டிருக்கிறேன், தமிழ்நாட்டில படம் பார்த்து கொண்டிருந்தார். 2009 ஜனவரி பிப்ரவரி நினைக்கிறேன். ஆனா இதே யாழ்ப்பாண சமூகம் தான் இந்த உணர்ச்சிகரமான அரசியலையும் அவர்கள் செய்கிறதில்லை. நீங்க அந்த உண்மையான உணர்ச்சிகர அரசியல் செய்கிறவர்களை கொஞ்சப்படுத்தாதேங்கோ. இரண்டாவது ஒரு நடிகர் கூட்டம் இதுக்குள்ள இருக்கிறார்கள், ஏமாற்று பேர் வழிகளும் இருக்கிறார்கள். இந்த சுமந்திரன் போல ஒரு ஏமாற்று பேர் வழிகள். நாங்களும் தமிழர்களுக்காகத்தான், தமிழ் தேசியத்துக்காகத்தான் என்று சொல்றவர்கள் யோசிச்சு பாருங்கோ. சிங்கள கட்சி ஒன்றோடு சேர்ந்து பிரதேச சபையை அமைக்கிறதுக்கு சுமந்திரன் தயார் என்று சொன்னால் யாருக்கான அரசியலை வடகிழக்கு செய்கிறார்? செல்வாவின் வழியில் வந்தால் நாங்கள் கூட்டமைப்பாக சேர தயார் என்று அறிவித்த கஜேந்திரகுமார் தேர்தலுக்கு பிறகு ஏன் அதை பத்தி பேசுறது? நீங்கள் யாரை ஏமாத்துறீர்கள் துரோகிகளை? செல்வராஜா கஜேந்திரனை நோர்வேல இருந்து கொண்டு போனது யாழ்ப்பாணத்துல போய் கஜேந்திரகுமாரால ஒன்றும் செய்ய முடியாது. கஜேந்திரகுமாரி அங்க உள்ள மக்களுக்கு தெரியாது, அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. அங்க இளைஞர் பட்டாளம் ஒன்றை தனக்கு பின்னால கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு ஆள் செல்வராஜா கஜேந்திரன். அவர் தான் பல்கலைக்கழக மாணவராக இருந்து அங்க செயல்பட்டு அவருக்கு தான் அவற்றை முகம் அறிக்கப்பட்ட அவரை கூட்டிக் கொண்டு போய் கிழக்கு பக்கத்துல கட்டி வச்சு கொண்டு அரசியல் செய்கிறார். கஜேந்திரகுமார் தன்னுடைய சொத்து சுகங்களை காப்பாற்றுவதற்கும் தான் சாகும் வரையும் அந்த அரசியல்ல தமிழர்களுக்கான பிரதிநிதியா இருக்கிறதுக்கும் செய்கிறார். பாராளுமன்றத்தில் போய் அவர் மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு பேசுறார். அதை இங்க தராஞானியின் ஊடகத்துல வந்திருந்து விமர்சனம் நடத்துறவர்களும் கஜேந்திரகுமார் இப்படி கேட்டார் அப்படி கேட்டார் என்று புலாங்கிதமடைகிறார். ஆனால் உண்மையில கஜேந்திரகுமார் ஏன் அதை போய் பேசுறார்? அவர் பேசாட்டி அதை இன்னும் வலுவாக பேசுறதுக்கு இன்னொருத்தன் தந்துடுவான். அதை தடுக்கிறதுக்காக இவருக்கு தெரியாது. இத்தனைக்குள்ளையும் அர்ஜுனா என்ற ஒரு கோமாளியையும் தமிழர்கள்
தமிழர்களின் பிரதிநிதியாக இறக்கித்தானே பாராளுமன்றத்தில் வச்சிருக்கிறார். ராமலிங்கம் சந்திரசேகரன் யார்? ஒரு தமிழர். அவர் மலையக தமிழர். அவருடைய பேச்சு வழக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தமிழ்ல தானே பேசுறார். சிங்களத்திலே ஆங்கிலத்திலே பேசி புலவிட்டவரோ புனரமைக்கிறதுக்கு புனரமைக்கிறேன் சொல்லி போட்டார்ன்றதை பாராளுமன்றத்திலே எள்ளி நகையாடுகின்ற ஒரு கோமாளி தமிழர்களின் பிரதிநிதியாக அங்க இருக்கிறார். இதை கொண்டாடி எனக்கு கூட ஒருத்தன் அனுப்புறான் ஐயா வீடியோவை. இங்க பாருங்க, கிளிக்கிறார் அர்ஜுனா. என்னத்தை கிழிக்கிறார்? தன்னையும் கிழிச்சு தமிழினத்தையும் கிழிக்கிறார். அதுதான் அவருக்கு வேலை. பாராளுமன்றத்தை போய் தமிழர் தரப்பை அசிங்கப்படுத்துகிறார். அந்த நேரத்தை நாசம் செய்கிறார். கதைக்க வேண்டிய விஷயத்தை கதைக்கிறதுக்கு போயில்லை, செய்ய வேண்டிய வேலையை செய்ய போயில்லை. கோமாளிகள் அடையாளம் காணப்பட்டு, அதாவது இந்த சுமந்திரன் தரப்பும் கஜேந்திரகுமார் தரப்பும் அடையாளம் காணப்பட்டு மக்களால் அகற்றப்பட போயில்லை. இன்னொரு கோமாளி பாத்திரத்தை கொண்டு விட்டு இருக்கிறாங்களே ஐயா. பொது வேட்பாளரை நான் இன்றைக்கும் சொல்றேன், நான் செத்து போன அப்புறம் இந்த இனம் உணர்ந்து கொள்ளும். இந்த சாவச்சேரிக்குள்ள இந்த அர்ஜுனான்றவன் குழப்பம் பண்ணத்து வாங்கி ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் தகவல் எடுத்து நான் முழுக்க இவர் யார், இவற்ற பின்னணி என்ன, இவற்ற குடும்பம் எல்லாத்தையும் எடுத்த உடனே எனக்கு உடனடியா நான் சொன்னான், இவர் ஏதோ ஒரு உளவுத்துறையாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார், பொது வேட்பாளருக்கு எதிராக இவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார், யாழ்ப்பாணத்துல வந்திருக்கிற பொது வேட்பாளர் உரையாடலை இடைமறிக்கிறது இவருடைய நோக்கம், இடைமறிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம் மக்களுடைய உயிர் காக்கும் மருத்துவம். ஆகவே உடனடியாக அவற்றை வாயை மூட சொல்லுங்க, தேர்தல் முடிஞ்ச கதைப்பம் இதை பற்றி என்று சொல்லுங்கன்னு சொல்லி நேரடியாக போய் பேர்களை நான் தவிர்த்து விடுறேன். நேரடியாக போய் அர்ஜுனாட்ட சாவச்சேரியில வச்சு சொல்லப்பட்டது. அர்ஜுனாட்ட போய் சாவச்சேரியில சொல்லப்பட்டது, தம்பி இப்ப இதை நிப்பாட்டு, இப்ப நீ இதை காட்சி என்று சொன்னா பொது வேட்பாளரை பற்றிய ஒரு உரையாடல் நின்றுடும். இந்த பிரச்சனை தான் போகும். அதுபடியான தயவு செய்து நிப்பாட்டு. இது ஒரு கடைசி வாய்ப்பு. உலகத்துக்கும் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்கள் ஒரு செய்தியை சொல்லட்டும். நீங்க ஒரு நாடையா, நாங்க ஒரு நாடு, ஆனா ஒரே நாடா இருப்போம், பிரச்சனை இல்லை. தமிழர்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேணும் என்றதை வலியுறுத்துறதுக்கு இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிங்க சொல்லி சொன்னால், இந்த பொது வேட்பாளரை நிறுத்துற விஷயமும் இதை ஒழிச்சு மரத்தையும் பேசுவாங்க. இந்த பொது வேட்பாளரை நிறுத்துற விஷயத்துக்கு இந்தியா அந்த அனுசரணை இல்லாம நிறுத்தி இருக்க முடியுமா? அப்ப இந்தியா உங்களுக்கு 2 வாய்ப்பை தந்தது 2009க்கு பிறகு. பொத்துமல் நடக்கும் பொலிகண்டி விலை போராட்டத்தை தந்தது. அதை சுமந்திரனாக வரைச்சு கொண்டு போட்டோவாயாட்ட கொடுத்துட்டு அதை வச்சு தாங்கள் அரசியல் செய்யறாங்க. அதே மாதிரி பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு தரப்பட்டது. அதையும் சுமந்திரனும் சாணக்கியனும் பறிச்சு கொண்டு போய் சிங்கள தேசியத்திடம் கொடுத்துட்டு தமிழர்களுக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சுமந்திரனுக்கு எதிராக வெளிப்படையாக பேசுற கேவி தவராஜா அல்லது ஸ்ரீதரன் அல்லது இவர்கள் தனித்தனியே பேசிக் கொண்டிருந்து ஊடகங்கள்ல போயிருந்து உலகிட்டு பிரயோசனம் இல்லை. நீங்கள் மக்களை கூப்பிட்டு மக்களை வச்சு இவரை அகற்றுங்கோ. எங்கட கட்சியில சுமந்திரனை ஏற்று நிற்கிறவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுங்க. நாங்கள் தானே சேர்ந்து வெளியில இருந்து சொல்றோம். ஆனா நாசமா போனவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை 40,000 போராளிகளை கல்லறையும் இல்லாம புதைச்சு போட்டு நிக்கிறோம் இந்த மண்ணிலே. தியாகியா துரோகியா ரெண்டும் இல்லாம செத்தது எங்கட சகோதரர்கள் தானே. பொதுமக்கள் என்ற பேர்ல குஞ்சு குழந்தைகளா அழிஞ்சது எங்கட இனம் தானே. நீங்கள் என்ன அரசியல் செய்கிறீர்கள் எங்கட இனத்துக்காக? தனிநாடு சாத்தியப்படாத, குழந்தை பிள்ளைக்கும் தெரிஞ்ச விஷயம்.